ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேபேஜ் பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸோ அப்டேட் போட்டிருந்தா அதுக்கு மேலே நல்ல வரவேற்பு போட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு எங்களால் சில பேருக்கு வாட்டர் கேபேஜ் பிளான்ட்டை என்னால் டிஸ்பேச் பண்ண முடியல. காரணம் என்னென்னா 10 நாங்கள் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ஆர்டர் வரும்ன்ட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்றைக்கி கொண்டு வந்தது தான். ஃப்ரெண்டட் சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொண்டு வந்தது தான். ஸோ ரொம்பவுமே சந்தோஷம். நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருமே. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனியாக ப்ரோ இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. ஸோ இது வந்து எங்களால் தனியாக கொடுக்க முடியுமானா கொஞ்சம் கொடுத்தாங்க. என்ன ரீசன்னா, நான் இது வந்து இப்போ கடைக்கெலாம் டேரெக்டாக வந்து வாங்குற மாதிரி இருந்தால் நான் தனியாக கூட கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கொரியருங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மீன் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ ஒரு ப்ரைஸ் வரும், 2 கிலோவுக்கு வந்து கொரியர் எடுத்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் வரும். ஸோ அப்படியே கொரியர் வெயிட்டை பொறுத்த கொரியர் மாறுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 5 பேர் 3 பேர் அது மாதிரி கப்பி வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் சார்ஜ் கொரியர் சொல்லியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு 900 கிராம் 950 கிராம் அது நாங்கள் கவர் போட்டு எடிட் பண்ணி பாக்ஸ் போட்டு பண்ணால் ஒரு வந்துடும். இந்த பிளான்ட்டு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 5 பிளான்ட் வாங்குறீங்கன்னா 5 பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அளவுக்கு அதாவது இதில் வராதுங்க. பட் என்னென்னா எங்களுக்கு கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த பிளான்ஸ் பார்த்தா உங்களுக்கு பார்த்தா கையில் இப்போ எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது மிஞ்சி போனால் ஒரு இவ்வளோண்டு தானே இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 70 கிராம் பக்கம் வருங்க. ஸோ 70 கிராம் 80 கிராம் தூக்கி விட்டுருது. அதனால தான் இந்த பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொரியர் ரொம்ப நாளாக பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிளான்ட் கேட்டாங்கன்னாவே சும்மா ஒரு பிளான்ட் ப்ரோ ஒரு பிளான்ட் தானே அப்படின்பாங்க. ஒரு பிளான்ட் சும்மா தான் இந்த ஒரு பிளான்ட் எடுத்தாவே 30 கிராம். ஸோ அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா கொரியர் வந்து அடிஷ்னல். இப்போ 980 கிராம் வர பார்சல் அப்படியே 1 கிலோ 10 கிராம் இல்லை 1 கிலோ 20 கிராம் வந்தாலும் எங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் அடிஷ்னல் ஆகிடுது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் எங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சேல் பண்ண முடியல. அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 15லேருந்து 20 பிளான்ஸுங்க. ஓகேங்களா, 15லேருந்து 20 பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இப்போ வந்து ஹைதராபாத்து கூட நேற்றுக்கு ஒருத்தர் கொரியர் போட்டுட்டோம். ஹைதராபாத்து கொரியர் சார்ஜே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம ஃப்ரீன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை வந்து எந்த அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது நாங்கள் போட்டு விட்டோம். ரொம்பவுமே அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ரொம்ப ஹாப்பி தான். பட் நாளைக்கு தான் கொரியர் போகும். ரொம்ப ஹாப்பி தான். ரெகுலர் கஸ்டமர் தான். ஹைதராபாத் வந்து ரெகுலர் ஆர்டர் போடுவார். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் ஒரு இதை சொல்லிட்டோம்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ இன் கேஸ் 1 மாதத்துக்கு அப்புறம் பார்க்குறீங்கனாலும் ஒரு நாள் டைம் கொடுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க. அதாவது ஒரு 15லேருந்து 20 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வரும். எப்போ வேணாலும் கேளுங்க இருக்கும். இந்த வாட்டர் கேபேஜ் பிளான்ட் எப்போ வேணாலும் இருக்கும். ஏன்னா என்னன்னா இன்றைக்கிலாம் கேட்டிங்கன்னா உடனே வாங்கிக்கலாம். இதே 1 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்து கேட்குறீங்கன்னா ஒரு 1 டேல வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதுதான் மெயின் இது. மற்றபடி இந்த பிளான்ட் ரெகுலராக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்டு தோட்டம் வச்சுருக்காரு, அதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸு பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இது வந்து ரெட் சிம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க. ஓகேங்களா, மினிமம் 5 பேர். ஏன்னா அப்படின்னா தான் கொரியரு எல்லாமே இதாகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக இதில் இங்கே இருக்கிறதோட நான் கடைக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டேங்க. சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கடைக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டேன். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையாவே இருக்கும். சிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு எப்படி வளர்த்துறதுனே தெரியாதுங்க. சிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியரான வாட்ரு அந்த தண்ணியில் சிம்ஸை போட்டு சும்மா ஒரு 2 இது மாதிரி கப்பிக்கிறாஸோ இல்லை ஃபாக்ஸ் ஸ்டைலோ போட்டு வச்சுருவேன். சிம்ஸ் பார்த்தா நல்லா இருக்கமா இருக்கும். திடீர்னு பார்த்தா எங்கடா போகுது சிம்ஸு காணாமல் போகுது இல்லை செத்து போயிடுது அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் நானே வந்து ஃபீல் ஆச்சு. என்னென்னா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆல்கே வாட்டரோ இல்லை வந்து ஏஜ்டு வாட்ரு இந்த தண்ணிலாம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 8 மாதத்து தண்ணி இருக்குங்க. இதில் என்ன பண்ணுவோன்னா தண்ணியை ரீசைக்கிள்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த சிம்ஸ் அதாவது இந்த ரெட் ராம்ஸ் சிம்ஸ்னு சொல்லுவோம். ஸ்னெயில்னு சொல்லுவோம். சிம்ஸ்னு சொல்லிட்டேன். ஸ்னெயில் போட்டுருவோங்க. இது என்ன பண்ணுவோன்னா இந்த ஆல்கேலாம் அப்பப்போ சாப்பிட்ரும். ஸோ ஆல்கேலாம் மேக்ஸிமம் வந்து ரொம்ப வராது. ஸோ அந்த ஆல்கே வந்து சாப்பிடும்போது என்னென்னா சிம்ஸுக்கும் ரொம்பலாம் பெருசாக இருக்காது. சிம்ஸும் உள்ள விட்றனால ஆல்கேவும் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏர் ஆல்கே என்னதுன்னா நானும் ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ஸில் இருக்கும்போது எடுத்து போட்டுருவேன். பட் இது சிம்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வேஸ்ட்டு சாப்பிட்றதுக்காகட்டும் இந்த சிம்ஸ் நல்லா ப்ரீட் ஆகிறதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சிம்ஸுக்கு நான் இதில் உள்ளே போட்டு வச்சு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இப்போல்லாம் எனக்கு நல்லாவே ப்ரீட் ஆகுதுங்க. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிளான்ஸ் அதாவது ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வாங்கும்போது என்ன நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்குலாம் ஸ்டார்டிங்கில் தெரியாது. என்னென்னா இந்த பிளான்ட் வாடுதா, இந்த பிளான்ட் வாடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா தூக்கி போட்டுருவேன். பட் இந்த பிளான்ஸ்லாம் வாடிச்சுன்னா தயவுசெய்து தூக்கி போடாதீங்க. ஏன்னா எனக்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பிளான்ஸ்லாம் வாடினதுக்கு அப்புறம் தான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுதுன்னா வாடுதா அதுலேருந்து ஒரு ரூட் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது நல்லா தளன்னு வருதுங்க. ஸோ இது வந்து ரீசெண்டாக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் இப்போ வரைக்குமே ஒரு 800 900 1000 ரூபாய்க்கு பக்கம் வாங்கியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வாங்கினா அப்படியே இந்த மாதிரி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே தூக்கி வீசிடுவேன். கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுன்னா இந்த பிளான்ட்லாம் ஆகாதுரா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன். ஆக்சுவலாக நானே ரொம்ப நாளாக தப்பு பண்ணிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ஸோ இது மாதிரி வாங்கும் போது என்னென்னா தயவு செஞ்சு தூக்கி மட்டும் போட்டுறாங்க. ஏன்னா
பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியுதா இந்த மாதிரி வாடின மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் பாருங்கள், இதுக்குமே பாருங்கள் அந்த ரூட்டெல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சது. நீங்கள் பாருங்கள் வாடி அப்புறம் என்ன ஆகுதுன்னா புது ரூட்டு வளர்ந்து அப்படியே அது பிரிஞ்சு நல்லா வளருது. ஸோ இதனுடைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரு இடத்துல வாடி அதுக்கப்புறம் அந்த புது ரூட் வளர்ந்து அதுக்கப்புறம் அது தனியாக பிரியுதுங்க. ஸோ இதனால் எனக்கு இதுவே தெரியாது, எனக்கு ஓப்பனாக தெரியாது, நானே இது பண்ணதான். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இதுன்னு இல்லைங்க, எல்லா பிளான்ஸுமே அப்படி தான். ஸோ இந்த ரூட் வச்சு வளர்கிற பிளான்ட்டுமே அப்படி தான். நீங்கள் ப்ராப்பராக அதுக்குண்டான ஸ்பேஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் தேவையில்லை, ஆனால் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் தேவைங்க. ஸோ அதெல்லாம் வாடின பிளான்ட்டு தண்ணிக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த கப்பீஸு. ஸோ அதெல்லாம் வளர்க்கும்போது ரொம்ப நிறைய நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ என்னென்னா நல்லாயிருக்கும் மீன் பார்த்தா சூப்பராக இருக்கா. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த ஃபுல் பிளாக்கும் என்னென்னா இந்த மாஸ்கோ ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கப்பி வச்சுருந்தேன். அது என்னென்னா நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா இதாகிடுச்சு. பட் ஆனால் அதே அந்த கப்பியவே எடுத்து இதுக்குள்ளே விட்டுருந்தா ரொம்ப எல்லாமே சூப்பராகிடுச்சுங்க. என்னடா தண்ணி இவ்வளோ இதாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அந்தளவுக்கு பெருசாக சர்வே ஆகல, சீக்கிரமாக ஒரு மாறி ஆயிடுது. அது காரணம் என்னென்னா இது வந்து இப்போ தண்ணி என்ன மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் ஆன தண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மாதம் ஆன தண்ணி. இதில் நான் என்ன பண்ணுவேன்னா தண்ணி டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன், மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேன். மீன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே நான் கோல்டு கப்பி விட்டுருந்தேன். ஏதாவது வீக்கான மீனாக இருந்துச்சுன்னா இந்த டேங்க்கு தான் அதுக்கு பெஸ்ட். இது மற்றபடி நான் வேறு எந்த டேங்கில் விட்டாலும் மீன் சரியாகாது. நான் மெடிசன் கொடுக்க மாட்டேன், எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த டேங்கில் விட்டால் ரெடி ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ இதான் கோல்டுலாம் வந்து கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு, நானும் கொண்டு வந்து போட்டேன். இந்த மாஸ்கோ ப்ளூ கப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சுங்க. பட் இந்த இதில் விட்டுருந்தேன், தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப இதாக தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் இருக்கணுங்க. ஆக்சுவலாக அதனுடைய நேச்சரான இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளம் குட்டையில் வளர்கிற மீன் தான். நம்ம கப்பீஸை வந்து அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டால் மீன் வந்து வீக் ஆயிரும். ஓகேங்களா, அதே மாதிரி என்னென்னா ஒரு இடத்துல மீன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றாதீங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டு அந்த இடத்துல இருந்துச்சுங்க. நான் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றினேன். ஜெர்மன் ரெட்டு பார்த்தா சூப்பராக தான் இருக்குது. பட் அதில் நான் ஆசையாக ஒரே ஒரு ஃபுல் ரெட் மேல் வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்தா இன்றைக்கி பார்த்தா இறந்துருச்சுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் பெருசாக வீடியோ ஜூம் பண்ணி காட்டல, பட் இருந்தால் சொல்கிறேன். என்னென்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல என்னடா அந்த இதுன்ற அப்படின்னு, கிளைமேட் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான கிளைமேட்டுங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் வெயில் டைமில் கூட மீன் பெருசாக அஃபெக்ட் ஆகும். வெயில்னா வெயிலுக்கு ஓகே அது பண்ணிக்கலாம், குளிர் டைம்னா குளிர் தண்ணியில் மீன் கூட அவுட் வந்து ரெண்டும் கலந்த மாதிரி. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்க, இப்போ பார்த்தா கிளைமேட் மழை போகிற மாதிரி காற்று ஃபுல் பார்த்தீங்கன்னா அடிக்குது எல்லாமே இது. பட் இப்படி இருக்கும்போது மீனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதாகிக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னலைங்க. அதாவது இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பிளாக் அதெல்லாம் வச்சுருந்தேன். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல வச்சுருக்க மீனுக்கு ஒன்றும் ஆகலை. அது காரணம் என்னென்னா நீங்கள் வச்சுருக்க இடம், ஸோ அந்த இடத்துல வெயில் போடுற டைமு, ஸோ அந்த கிளைமேட்டு எல்லாமே இருக்குங்க. இந்த இடத்துல வேறு மாதிரி வெயில் போடும், இந்த இடத்துல வேறு மாதிரி வெயில் போடும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்களே அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா தண்ணி டக்குன்னு உடனே மாற்றுறீங்க. தண்ணி எக்கறதுக்குள்ள தயவு செஞ்சு கப்பீஸ்க்குலாம் மாற்றாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதே மாதிரி தான். அதே மாதிரி தண்ணி ஏஜ்டு வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பழைய தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மீனுக்கு ரொம்ப 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 நல்லது. குட்டி பாட்டுக்கு நல்லா போடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இதில் கூட குட்டி பார்த்தா தெரியாது, நான் உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆல்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி தண்ணி இல்லைங்க, நல்லா பழம் புதுசாக வச்சுருந்தேன். அப்போ கூட எனக்கு ஒரு 5-6 மீன் அதை நான் கண்டிஷன் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒரு 5-6 மீன் டெத் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் இப்போலாம் ஒரு மீன் கூட டெத் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாமே ஃபீமேல் நான் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் அந்த ரைஸ் ஃபிஷ் இருக்குது இல்லைங்க. ஸோ இந்த ரைஸ் ஃபிஷ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நல்லா வளர்த்திட்டு இருந்தேன். சரி அழுக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா தண்ணி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தண்ணி உறிஞ்சிட்டு பாதி தண்ணி டாப்அப் பண்ணுங்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. அந்த ஒரு 4-5 நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னா என்னடா நம்ம க்ரோத் பண்ண மீன் ஒன்றும், ஏன்னா தண்ணி மாற்றிக்கிட்டேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா இதாகவே ஆரம்பிச்சு. என்கிட்ட புது தண்ணி தான் இருந்துச்சு, பழைய தண்ணி என்கிட்ட இல்லை. அப்படியே ஒரு 4-5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிசன்லாம் கொடுக்குறோங்க. மெடிசன்லாம் நம்ம கொடுத்து வளர்த்துனா பிரச்சனை இல்லை, ஏன்னா கொடுக்காமே நம்ம வச்சு வளர்த்திட்டு இருக்கோம். திடீர்னு மெடிசன் கொடுத்தா கண்டிப்பாக மீன் வீக்காக நடக்கும் தெரியும். அந்த 4-5 நாள் நான் சர்வே பண்ணுற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 10-15 மீன் இழந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் எக்கானது உண்டு ஒரு தண்ணி அழுக்காக இருக்கா, ஸோ இந்த மாதிரி தண்ணி பார்த்துட்டு
மீனை நீங்கள் மாற்றணும்னு நினச்சி தயவுசெய்து மாற்றிடாதீங்க. ஏன்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், தண்ணி தான் ஒரு மீனுக்கு முக்கியங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி என்னடா இவ்வளோ மோசமாக தண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இது கூட ரொம்ப நல்ல தண்ணிங்க. நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மீனுக்கு ரொம்ப 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 ஆபத்தான தண்ணிங்க. ஸோ நம்ம நினைக்கிறோம் இப்போ வீட்டாவுமே அதே மாதிரி தாங்க. நான் இதில் பாருங்கள் எவ்வளோ மோசமாக வச்சுருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் கூட அந்த ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கடா வீக்காக இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. இதே இது நான் ஒரு இந்த தண்ணியில் இந்த மீனை நான் அப்படியே இன்னொரு டப்பாக்கு மாற்றினேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்லாம். அப்படியே ஏன்டா மாற்றணும், ஏன்டா அந்த மீனை மாற்றணும், திருப்பி இதே மாதிரி விட்டுலான்னு அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரொம்ப இது பண்ணேன். அதனால் தண்ணி தான் ஒரு மீனுக்கு முக்கியங்க. அது எக்காரணத்துக்கு வந்து தண்ணி தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் சொல்லுங்க ப்ரோ, அடிக்கடி என்கிட்ட கேட்குறது தான். ஒரு என்னடா தண்ணியவே சொல்லிருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு மீனுக்கு முக்கியமானது தண்ணி தாங்க. தண்ணி, ரெண்டாவது வந்து கண்டிப்பாக ஃபுட்டு. ஸோ இது ரெண்டும் செட் ஆகிடுச்சுன்னா எந்த டிசீஸ்க்கு எந்த மருந்துமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் கொடுக்காமே நீங்கள் நிறையா இது எனக்கும் தெரியும். அவன்லாம் வந்து அவனுக்குலாம் என்ன மெடிசனுமே தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்த்துவாங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சில பேர்த்துக்குலாம் மெடிசன் சொல்லிட்டே இருப்போம். அவங்க எல்லா மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எந்த யூஸும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒயிட் ஸ்பாட் வருதுன்னா எல்லாத்துக்கும் என்னென்னா இப்போ ஒரு குளிர் டைமில் தான் அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் வரும். உடனே அதுக்கு மெடிசன் தான் எல்லாருமே கேட்குறாங்களே தவிர அதுக்கு ஹீட்டர் வைக்கணும், இல்லை ப்ரோ அதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுங்க சரியாயிரும் அப்படின்னா அது கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும். நானும் தானே ப்ரோ நான் ஒரு அண்ணாலாம் என்கிட்ட தம்பி நான் மிக்சர் கப்பில் சும்மா வீட்டு சூப்பராக வச்சுருக்கேன்டா, எனக்குலாம் சூப்பராக செட் ஆகுதுடா. ஏன்னா இந்த எக்ஸாட்டிக் கப்பி கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்குடா. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, மிக்சர் கப்பி தெரியாதனமா இதில் ஒரு ஃபீமேலை நம்ம விட்டுட்டு போயிட்டேங்க. அது குட்டி போட்டு பாருங்கள் எத்தனை மீன் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ள ஒரே ஒரு ஃபீமேல், பெரிய ஃபீமேல் இருக்கும். ஸோ அது குட்டி போட்டு கொசம் குட்டியாக இருக்குங்க இதுக்குள்ளே. இத்தனைங்கன்னா அதுக்கு ஃபுட்டே போடுறதில்ல, சும்மா அதுவாக வளர்ந்துட்டுருக்கு. ரொம்பவுமே இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும். அது மிக்சர் கப்பிலாம் ரொம்ப ஈஸி தான். அதே நீங்கள் எக்ஸாட்டிக் கப்பி போகும்போது ரொம்ப சிரமம். ஓகேங்களா? ஸோ இந்த இது மேக்ஸிமம் சொல்லணுன்ட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக இது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மீன் வளர்த்துறீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது எல்லோ பிங்கு இருக்குங்களா, ஸோ இந்த எல்லோ பிங்கு இதோடு இருந்துச்சுன்னா இதோட விட்டுருங்க, சந்தோஷம். நீங்கள் வேறு எல்லோ பிங்க் வாங்கி அதை இதில் விட ட்ரை பண்ணாதீங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கும். நீங்கள் அதை விட்றங்கிற பேரில் இந்த மீனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதுதான் நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு மீன் வாங்குறீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி வச்சு வளர்த்துங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு மீன் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மாவோட செட்டப் தாங்க. ஃபுல்லாக தான் தண்ணியே மாற்றல. இந்த தண்ணி வந்து மாற்றி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 8 மாதமாச்சும் இருக்குங்க. நிறைய பேர் குட்டியாக போடலை ப்ரோ, குட்டியாக போடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மீன் பார்த்தா நார்மலாக இருக்குது பாருங்கள். நான் எந்த விதமான இதுவும் பண்ணல, ஆனால் உள்ளுக்குள்ளே குட்டி மட்டும் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், குட்டி திரும்புகிற இடம்லாம் குட்டி தான், கை வைக்கிற இடம்லாம் குட்டியாக தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 50 to 100 குட்டி இதில் வந்து எடுத்துக்கிட்டே. ஏன்னா எடுக்காட்டி ரொம்ப டேஞ்சர் தான், ஆனால் எடுத்துருவோம். ஏன்னா குட்டி பாருங்கள். ஸோ அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான் மெயினுங்க. ஸோ தண்ணி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சூப்பராக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழுக்கான தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த தண்ணி தான் மீனுக்கு எதுவான தண்ணிங்க. நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ் வாட்டரில் விட்டால் கூட மீன் வந்து இந்த மாதிரி சூப்பராக ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கே வாட்ரு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேச்சுரலான செட்டப்பு கூட சிம்ஸ் விட்டு ஸோ அந்த மாதிரிலாம் வளர்த்தும் போது என்னென்னா மீனுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நீங்களே குட்டி எடுக்கணுங்கிற, அதாவது குட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் குட்டி நல்லா சூப்பராக போடும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் மீனும். ஸோ அதனால் இந்த மாதிரி செட்டப்லாம் மீன் வளர்த்துங்க, ரொம்ப 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 நல்லது. நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ப்ரோ நான் வந்து 500 ரூபா காஸ்ட்லியான ஃபுட்டு தான் ப்ரோ போகிறேன், மெடிசன் வந்து இந்த மெடிசன் ரொம்ப அந்த மெடிசன்லாம் காஸ்ட்லியான மெடிசனு, அந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி செட்டப்புக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஈக்குவல் வராதுங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன தான் நானே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சூப்பரான ஃபுட்டு கொடுத்தாலுமே இதுங்களுக்கு வளர்கிற க்ரோத்து இது மாதிரி குட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேறு எந்த இடத்துலையுமே குட்டி போடாது. காரணம் என்னென்னா இந்த மாதிரி செட்டப் தான் காரணம். ஸோ அதனால தான் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி செட்டப்பில் மீன் வளர்த்துங்க. ஒரே ஒரு ரெண்டு விஷயம் தான் மீனுக்கு, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று தண்ணி. இது ரெண்டும் செட் ஆகிடுச்சுன்னா மீனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் பாட்டுக்கு சூப்பராக வளர்த்தலாம். அது எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் மீனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தண்ணி தான் இதுங்க. தண்ணியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்காரணத்துக்கு கொண்டு தண்ணி அடிக்கடி மாற்றிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு. அந்த அடிக்கடி மாற்றுற பிரச்சனை அந்த அக்வாரியம் ஃபீல்டில் 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றுறேன், 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி தயவு செஞ்சு அப்படிலாம் மாற்றுவீங்க. ஒரு மீனுக்கு ஒன்ஸ் ஒரு டைம் தண்ணி ஊற்றுறீங்களா, தண்ணி டாப் அப் மட்டும் பண்ணுங்கள், மீன் பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரொம்ப ஏரியாவுக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா கை வச்சு இந்த மாதிரிலாம் எடுத்து மீன் எது இல்லையா அப்படி சொல்லிட்டு கீழே போட்டுருங்க.
நல்லா காஞ்சிரும். ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதை எடுத்து டஸ்ட்பின்லேயோ இல்லையோ போட்டுருங்க. இல்லை அப்புறம் குட்டி கொஞ்சம் நிறையா போடுது அப்படின்னா அந்த ஏர் ஆல்கே ரொம்ப எடுத்துடாதீங்க. ஏன்னா குட்டி சம்டைம்ஸ் சாப்பிட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. மீன் பாட்டுக்கு நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். குட்டி வேணுமா குட்டி நல்லா வரும். என்னன்னா அதே மாதிரி குட்டி நிறையா வரும்போது என்னன்னா குட்டியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இல்லாட்டி குட்டி கொஞ்சம் சாப்பிட்ருங்க மீனுங்களே. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் எதுவுமே ப்ரொமோட் பண்ணலைங்க. தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை ப்ராப்பராக இது பண்ணுங்கள். ஃபுட்டு வந்து நல்லா ஒரு 2 to 3 வகையான ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக கொடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் வந்து என்னோடய ஃபுட்டு ஃபார்ம் ஃபுட்டு அதை தான் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி எந்த ஃபுட்டு இதில் வந்துதுன்னா நான் இந்த இது கொடுக்குறேன், இந்த காஸ்ட்லியான உணவு கொடுக்குறேன் அப்படிலாம் எதையுமே சொல்ல. ஏன்னா எதுவுமே அது தேவையில்லை. தண்ணி தான் மெயினுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு இங்கே வந்து நீங்கள் என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறீங்கன்னே சொல்ல முடியாது. மெடிசன் யூஸ் பண்ணாதானே சொல்கிறதுக்கு. மெடிசன் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம வளர்த்துங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இன்கேஸ் அப்படியே ஏதாவது ரொம்ப எனக்கு ஃபிஷ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டெட்ராசைக்ளின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும். டெட்ராசைக்ளின்னு சொல்லிட்டு நார்மலாக சின்ன சின்ன டிசீஸ்க்கு டெட்ராசைக்ளின் 250 கிராம் எம்ஜியோ இல்லை 500 கிராம் எம்ஜியோ யூஸ் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் ஹெவியாக வந்துருச்சு ப்ரோ, என்னால் ரொம்ப ஃபிஷ் இறந்துட்டே இருக்கு அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டெட்ராசைக்ளின் அனிமல் கேர்னு சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும். அந்த மெடிசன் ரொம்ப எனக்கு ஃபிஷ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக தொட்டா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. மீன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி கப்பீஸ் நான் அப்டேட்னா சண்டே எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு சிம்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இருக்குது. வேணுங்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.